நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கோவையில் ரயில் நிலையம் முன்பு இடதுசாரி இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் கோவை மாவட்ட செயலாளர் எம். பிரசாந்த் தெரிவித்ததாவது: இன்றைய தினம் இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு மற்றும் இடதுசாரி இளைஞர்கள் அமைப்பு சார்பா நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த போராட்டம் எதுக்காகனா, தேசிய தேர்வு முகமையை கலைக்கணும், நீட் தேர்வை ரத்து பண்ணணும், தமிழ்நாடு அரசு நடத்துற தேர்வின் அடிப்படையில மதிப்பெண் அடிப்படையில மருத்துவ சேர்க்கைங்கிறத நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு இந்த போராட்டமானது நடைபெற்று வருது. நீட் தேர்வு என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சோ, கடந்த 2016 இருந்து நீட் தேர்வை எதிர்த்து இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றோம். அன்னைக்கு நாங்க போராட்டத்தை முன்னெடுக்கும் போது சொன்ன அதே காரணங்கள் தான். என்னென்ன அபாயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோமோ அது ஒன்னொன்னும் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குது. குறிப்பா இந்த தேர்வு நிர்வாக சிக்கலை ஏற்படுத்தும், இந்தியா முழுக்க ஒரு தேர்வு நடத்துறது ஒரு மிகப்பெரிய நிர்வாக சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னோம். அது இன்னைக்கு பட்டவர்த்தமா வெளிப்பட்டு இருக்கு. அதே மாதிரி நீட் தேர்வு மூலியமா கோச்சிங் சென்டர்ஸ் உருவாகும், இது மூலியமா மிகப்பெரிய ஒரு கார்பரேட் சார்ந்து இந்த மருத்துவத்துறைங்கிறது போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இந்த நீட் தேர்வு மூலியமா நடக்கக்கூடிய கோச்சிங் கிளாஸஸோட ஒட்டுமொத்த மார்க்கெட்டுங்கிறது 7500 கோடியா இருக்குது. இவ்வளவு பெரிய மார்க்கெட் இன்னைக்கு நீட் தேர்வு உருவாகிற காரணம் இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்துக்கிற தேர்வு தான். அது மட்டும் இல்லாம இந்த தேர்வு ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவை நோக்கி போறத பெரிய அளவுல பாதிக்குது. இந்த நீட் கோச்சிங் சென்டர்ஸ்ல ஒரு அடித்தட்டு மக்களா இருக்கிறவங்க, கிராமப்புற மக்களா இருக்கிற ஏழை எளிய மக்கள் எப்படி பல லட்சங்களை கட்டி ஒரு தேர்வை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இந்த காரணங்களை எல்லாம் சொல்லித்தான் இந்த தேர்வு என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சோ அன்னையில இருந்து இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு போராடிட்டு இருக்கிறோம். அதோட வெளிப்பாடா அந்த அபாயங்கள் ஒவ்வொன்றும் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல தமிழ்நாடு அரசு இதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்கணும். ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய அரசு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு பெரிய கையெழுத்து இயக்கங்கள் நடத்துறாங்க, சட்டமன்றத்தை தீர்மானம் ஏத்துனாங்க. ஆனா வெறும் ஒரு கடிதம் எழுதுறது மூலியமா மட்டும் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட முடியாது. இதுக்கு எதிராக வலுவான போராட்டங்களை வந்திருக்கிற அரசு முன்னெடுக்கணும், சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரணும், இளைஞர்களை திரட்டி இந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இயக்கங்களை முன்னெடுத்தா மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த நீட் என்னும் முறைகேட ஒழிக்க முடியும். இந்த கோரிக்கைகளை முன் வச்சுதான் இடதுசாரி மாணவர் அமைப்பு இளைஞர் அமைப்பு இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்து வர்றோம். இந்த போராட்டம் வெற்றியடைய வரைக்கும் தொடர்ந்து பல கட்டங்களாக பல நூதன முறைகளில் மாணவர் அமைப்பும் இடதுசாரி மாணவர் அமைப்பும் இளைஞர் அமைப்பும் போராட்டத்தை முன்னெடுப்போம்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. जिंदाबाद 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 இடதுசாரி இளைஞர்கள் ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். நீட் என்னும் பெயராலே ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவை சிதைக்கின்ற நீட் தேர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசு மோடி அரசு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய் இன்குலாப் ஜிந்தாபாத் லெஃப்ட் யுனைட்டி ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் ஏஐஎஸ்எஃப் எஸ்எஃப்ஐ நீட் எனும் வணிகத்தாலே ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை பறிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் ஒன்றிய அரசு மோடி அரசு நீட் தேர்வை ரத்து செய் கண்டிக்கின்றோம் நீட் என்னும் பெயராலே ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கனவை சிதைக்கின்ற மருத்துவ கனவை சிதைக்கின்ற ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய்.